தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய போராட்டம் என்கிற தலையங்கத்துல கள்ள அற்புதங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். விசேஷமாக இந்த நாட்களில நடக்கிறதான கள்ள அற்புதங்கள். ஒரு இடத்துல ஒரு கூட்டத்துல பார்த்தேன், ஒருவர் பெரிதான ஒரு சபை, பெரிய ஒரு ஊழியக்காரன் உடைய சபையில ஒருவன் வந்து சொல்லுகிறான், தான் ஜெபிக்கும் போது உன்னுடைய பேர்ஸுக்குள்ள பணம் வருகிறது, உன்னுடைய பேங்க்ல பணம் வருகிறது என்பதாக ஒருவன் சொல்லி ஜெபிக்கிறான். அதையும் சில ஏற்றுக்கொண்டு பணம் வருகிறதாக சொல்லுகிறதையும் காட்டுகிறதையும் பார்க்கும்போது மிகுந்த வேதனையாகவும் கேவலமான, ஆண்டவரை தூசிக்கிற, அவமானப்படுத்துகிற, ஆண்டவருக்கு எதிராக வேலை செய்கிறதான ஒரு காரியமாகவும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆவியானவரால வழி நடத்தப்பட்டால் ஆவியானவர் வேதத்துக்குள்ள, வேதத்தின் ஒழுங்கின்படி, அவர் கேள்விப்பட்டதன்படி, அவர் அறிந்தபடிதான் ஒரு மனிதனை வழிநடத்த முடியும். பேசுக்குள்ள காசு வருதுன்றா அப்ப ஆண்டவர் கள்ள காசு அடிக்கிறவரோ, பேங்க்ல உனக்கு காசு போடுகிறா ஆண்டவர் உனக்கு கள்ள நோட்டு அடித்து போடுகிறாரோ, அல்லது எங்கேயாவது இவனுடைய பணத்தை எடுத்து உனக்கு போடுகிறாரோ, யோசிக்கணும். ஜனங்க யோசிக்கிறது கிடையாது. எல்லாம் பணம் பணம் பணத்துக்கு பின்னால ஓடுகிற ஜனங்களா இருக்கிறபடியால், அற்புதங்களுக்கு பின்னால ஓடுகிற ஜனங்களா இருக்கிறபடியால், தீர்க்க தரிசனங்களுக்கு பின்னால ஓடுகிற ஜனங்களா இருக்கிறபடியா, அவன் என்ன சொன்னாலும் அதை குறித்து இவங்களுக்கு கவலை கிடையாது, யோசிக்கிறதும் கிடையாது. வேதத்துக்குள்ள இருக்கா, இயேசு செய்தாரா, இயேசுவுக்கு பின் வந்த சீசர்கள் செய்தாங்களா, பவுல் செய்தாரா, இதெல்லாம் பார்க்கிறது கிடையாது. எவன் என்னத்தை செய்தாலும் அவனுக்கு பின்னால ஓடு, அவனை மாதிரி நீயும் போ, நீயும் அப்படியே போ. அப்படித்தான் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தெய்வத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தெய்வத்துடைய காரியங்களை, அபிஷேகத்தை, வரங்களை ஏதோ ஒரு விளையாட்டாக எண்ணி காரியங்களை செய்து கொண்டிருக்கு. இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். கள்ள அற்புதங்களை ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும். பிசாசானுடைய தந்திரங்கள் இது. சரியாக தெய்வத்தை தேடாதபடி உங்களை திசை திருப்புகிற காரியங்கள் இது. இப்படியா காட்டி 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 அவனுக்கு பின்னால ஓட வைத்திடுவான், அவனை பின்தொடர வைத்திடுவான், தெய்வத்தை விட்டு வெளியில வர வச்சிருவான். கவனமா இருக்கணும் ஜனங்கள். ஆவியானவர் எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.